ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு ஜூலை 28 நம்ம மார்க்கெட்ல சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட் இன்னைக்கு எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். எஃப்எம்சிஜி செக்டார்ல பிக்கஸ்ட் கம்பெனியான ஹிந்துஸ்தான் யூனிலீவர் Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. சேல்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆனா ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. இதனால ரிசல்ட் வந்த உடனே 3.5% வரைக்கும் ஷேர் பிரைஸ் ஃபால் ஆயிருக்கு. நம்பர்ஸ் பார்க்கலாம். Q1 ஓட நெட் ப்ராஃபிட் 2631 crore. இது போன வருஷம் Q1 ஓட இந்த வருஷம் 4% டவுன் ஆயிருக்கு. ரெவென்யூ 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 16,514 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது மக்கள் ஹிந்துஸ்தான் யூனிலீவர் ப்ராடக்ட்ஸை தொடர்ந்து வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. டிமாண்ட் இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஆனா ப்ராஃபிட் ஏன் குறைஞ்சது? அப்போ சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆன பிறகும் ப்ராஃபிட் குறைஞ்சதுக்கு முக்கிய காரணம் ரா மெட்டீரியலோட காஸ்ட்னு சொல்லலாம். அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதோட மேனுஃபேக்சரிங் அண்ட் அதர் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதனால கம்பெனிக்கு மார்ஜின் ப்ரெஷர் வந்திருக்கு. சேல்ஸ் அதிகம் ஆனாலும் செலவும் அதிகம், அதனாலதான் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. அதை விட வீக் நம்பர்ஸாவும் கொடுத்திருக்காங்க இந்த ரிசல்ட்ல. செல்லிங் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவராலா பார்த்தா இந்த ரிசல்ட் முழுக்க பேட் ரிசல்ட் கிடையாது. சேல்ஸ் நல்லா growth காட்டியிருக்காங்க, ஆனா காஸ்ட் கண்ட்ரோல் செய்ய முடியாததுனாலதான் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. அடுத்த குவார்டர்ல ரா மெட்டீரியல் காஸ்ட் குறைஞ்சு மார்ஜின் இம்ப்ரூவ் ஆகுதான்னு பார்க்கணும். இப்ப ஹிந்துஸ்தான் யூனிலீவர் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னா 4.50% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 2077 பர் ஷேர். புக் வேல்யூ 207. ஸ்டாக்கோட பி 32, இண்டஸ்ட்ரியல் பி 41.6, டிவிடெண்ட் 1.98% தர்றாங்க. 52 வீக் ஹை 2660, 52 வீக் லோ 2022. Debt to equity 0.03, debt of 1478 crore. Earnings per share 64, promoter holding 61.9, pledging எதுவும் இல்ல. Return on capital employed 28.4%, return on equity 31%. 6 மாசத்துல 7.57% நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஒரு வருஷத்துலயும் 6.94% நெகட்டிவ் ரிட்டர்ன். Price to book value 9.94. Current ratio 0.95. Net profit margin last year 23.6. அதுக்கும் மொதல் year 17%. increase ஆயிருக்கு last year. Net profit margin latest quarter 17.2. அதுக்கும் previous quarter 17.4. கம்மி ஆயிருக்கு latest quarterல. Free cash flow 9667 crore வச்சிருக்காங்க. குளோபல் மார்க்கெட்ல ஏஐ அதுக்கப்புறம் செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷருக்கு வந்திருக்கு. அதே நேரத்துல இந்தியன் ஐடி ஸ்டாக் செம ராலி ஆயிருக்கு. இன்னைக்கு நிப்டி ஐடி இண்டெக்ஸ் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்ன ரீசன்? இந்த ராலிக்கு காரணம் குளோபல் மார்க்கெட் ரொட்டேஷன் சொல்லலாம். ஏஐ சிப்ஸ் கம்பெனிஸ்ல இருந்து இன்வெஸ்டர்ஸ் ஒரு பகுதியை ஐடி சர்வீஸ் கம்பெனிஸ்க்கு மாத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ் கோஃபோர்ஜ், எம்பசிஸ், TCS, HCL Tech, Wipro, Tech Mahindra. ஏன் இந்தியன் ஐடி ஸ்டாக்ஸ் இன்னைக்கு ரைஸ் ஆனதுக்கு காரணம் இருக்கு. இந்தியன் ஐடி கம்பெனிஸ் ஏஐ சிப்ஸ் மேனுஃபேக்சரிங் செய்யல. அதனால ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் முதலீடு செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. ரெண்டாவதா குளோபல் ஏஐ சிப் ஸ்டாக் செல்லிங் ப்ரெஷர் வந்ததுனால இன்வெஸ்டர்ஸ் ட்ரெடிஷனல் ஐடி சர்வீசஸ் கம்பெனிக்கு திரும்ப ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். குளோபல் மார்க்கெட்ல ஏஐ அண்ட் செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ் பெரிய கரெக்ஷனுக்கு வந்திருக்கு. அதோட தாக்கம் ஏசியன் சிப்ஸ்க்கும் இருந்திருக்கு. ஐடி கம்பெனிஸ்க்கு டைரக்ட் இம்பாக்ட் குறைவா தான் இருக்கு. இதனாலதான் இன்வெஸ்டர்ஸ் பையிங்க்கு வந்திருக்காங்க ஐடி ஸ்டாக்ஸ்ல. இன்னைக்கு கோஃபோர்ஜ் இப்ப எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 9.55% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1674ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எம்பசிஸ் 4.46% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2435 பர் ஷேர்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. TCS 4.68% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2402னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்ஃபோசிஸ் 2.63% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 1107னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. விப்ரோ 1.32% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 181 பர் ஷேர்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சிஎன்ட் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 849 பர் ஷேர்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப நம்ம மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். நிப்டி 50 0.11% கிரீன்.
Nifty Next 50 0.51% red, Nifty Bank 0.11% red, Nifty Financial Services 0.05% downல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட் டேட்டாக்கு போய் கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ் யாருன்னு பார்த்தலாம். நிஃப்டி 50ல பார்த்துட்டு இருக்கோம். டிசிஎஸ் தான் இன்னைக்கு டாப் கெய்னர் 4.94% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெக் மஹிந்திரா 3.57%, எட்டர்னல் 3.35%, HCL Tech 3.17%, Nestle India 3.04%, Infosys 2.67%, Cipla, Titan, Wipro, M&M, Ultratech Cement, Asian Paint, Jio Finance, HM Motor, JSW Steel, Kotak Bank இவங்க எல்லாருமே கெய்னர்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்க. அதே நிஃப்டி 50ல லாசர் யாருன்னு பார்த்தோம்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் 4.77% டவுன், BEL 2.89% down, Coal India 2.87% down, NTPC 1.91% down, Tata Consumer 1.49% down, Dr. Reddy 1.37%, Power Grid, ITC, Adani Enterprises, ICICI Bank, Tata Motor Passenger Vehicle, Max Health, Reliance, Bharti Airtel, Trent, State Bank of India, ONGC, Bajaj Finance, Hindalco and HDFC Bank இவங்க எல்லாருமே லாசர் லிஸ்ட்ல இருக்காங்க. இப்ப பேங்க் நிஃப்டில யார் லாசர்னு பார்த்தலாம். டாப் லாசர் கனரா பேங்க் 2.01% டவுன், பேங்க் ஆஃப் பரோடா 1.15% டவுன், ஐசிஐசிஐ பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, HDFC பேங்க், எஸ் பேங்க் இவங்க எல்லாரும் லாசர் லிஸ்ட்ல இருக்காங்க. கெய்னர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 1.54% green, PNB 0.58% green, Kotak, Federal, AU Bank, Union Bank, Axis Bank இவங்க எல்லாரும் கெய்னர்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்க. இப்போ எகெயின் மார்க்கெட் டேட்டாக்கு போய் இண்டிசஸ் வைஸ் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். டெரிவேட்டிவ்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பிராட் மார்க்கெட் இண்டிசஸ் நிஃப்டி 100 0.02% டவுன், நிஃப்டி 200 0.02% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி 500 0.04% டவுன். ஸோ மிட் கேப், ஸ்மால் கேப், ஸோ எல்லாமே மிக்ஸ்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் எல்லாமே மிக்ஸ்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. செக்டார் வைஸ் பார்த்தலாம். நிஃப்டி ஆட்டோ 0.42% green, நிஃப்டி FMCG டவுன் 0.90%, நிஃப்டி ஐடி 3.62% greenல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி மீடியா 0.10% green, நிஃப்டி மெட்டல் 0.09% டவுன், நிஃப்டி ஃபார்மா டவுன், பிஎஸ்சி பேங்க் டவுன், பிரைவேட் பேங்க் டவுன், நிஃப்டி ரியாலிட்டி 1.54% green, நிஃப்டி ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் டவுன், கன்சியூமர் டூரபிள் 0.09% green. And then Nifty oil and gas 0.02% down, Nifty chemicals 1.13% down, Nifty cement flat இருக்கு. Nifty REITs and reality 0.46% green. ஸோ மிக்ஸ்டா தான் மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு டாப் கெய்னர்னு பார்த்தா இண்டிசஸ் வைஸ்ல நிஃப்டி ஐடி தான், அதுக்கு அடுத்ததா நிஃப்டி ரியாலிட்டி அண்ட் மிட் ஸ்மால் ஐடி டெலிகாம். இப்போ பிஎஸ்சில சென்செக்ஸ் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 0.12% greenல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்தியன் ருபி வேல்யூ 95.80, ஸோ 96க்கு கீழே வந்திருக்கு. நம்ம எஸ்டர்டே 96 அரௌண்ட் பார்த்துருந்தோம். இன்னைக்கு 95.80 நம்ம ருபி கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆயிருக்கு. ஜூலை 28 இன்னைக்கு கோல்ட் ரேட் 24 கேரட் கோல்ட் per கிராமுக்கு 169 rupees கம்மியாயிருக்கு. 14,417. 22 கேரட் கோல்ட் per கிராமுக்கு 13,215. 18 கேரட் கோல்ட் per கிராமுக்கு 10,813 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வர் ரேட் பார்த்தரலாம். சில்வர் ரேட் எஸ்டர்டே கம்பேர் பண்றப்ப 5 rupees கம்மியாயிருக்கு. 235 per கிராம்னு போயிட்டு இருக்கு. Brent crude oil future பார்த்தலாம். எஸ்டர்டே நம்ம 86 அந்த ரேஞ்சில பார்த்திருந்தோம். இன்னைக்கு $84.47 per பேரலுக்கு. ஸோ எஸ்டர்டே கம்பேர் பண்ணும்போது கம்மியாயிருக்கு. எஸ்டர்டே டிஐ நெட் பையர்ஸா இருக்காங்க. 2286.11 crores பை பண்ணிருக்காங்க. எஃப்ஐஐ நெட் செல்லர்ஸா இருக்காங்க. 1672.96 crore செல் பண்ணிருக்காங்க. ட்ரேடிங் வியூல 5 minutes சார்ட் பார்த்துட்டு இருக்கோம். பேங்க் நிஃப்டிக்கு 28 இன்னைக்கு கேப் டவுன்ல தான் ஓபன் ஆயிருக்கு. ஒரு சைட்வேஸ்ல தான் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி போயிட்டு இருக்கு. கீழே இது வரைக்கும் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 56,788.20 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அதான் சப்போர்ட். இன்னைக்கான ரெசிஸ்டன்ஸ் 57,059.85. எங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னா இப்ப 56,876.95ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி 50 இண்டெக்ஸ் பார்த்தரலாம். ஸோ
நிஃப்டி 50 இண்டெக்ஸும் இன்னைக்கு சைட்வேஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ சப்போர்ட் எங்க எடுத்திருக்குன்னா 23,961.05. ஸோ அது சப்போர்ட் எடுத்திருக்கு. மேக்ஸிமமா 24,046.90 வரைக்கும் போயிருக்கு. இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இப்ப 24,004.65ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.